ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் ஃபஸ்ட் டைமாக நான் சில காய்கறிகளை நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் நான் இந்த சில 2 வருஷமாக நான் இந்த பூக்கள் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பூக்கள் செடியிலே போட்டிருக்கீங்க, காய்கறிகளும் பண்ணுங்கன்னாங்க. எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதில் சில காய்கறிகளையும் போட்டிருக்கேன். இதுவாக பார்க்குறது ஃபஸ்ட் டைம் நான் வளர்த்தது இது புடலங்காய். இது நான் ஃபஸ்ட் டைம் விதைச்சதை ஆடி மாதத்துலேருந்து இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நம்ம நடக்கும்போது நல்லா காயெலாம் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடி மாதத்துல இந்த விதைகள் விதைச்சேன். இப்போ 5 மாதம் ஆகிடுச்சு. அந்த நான் 5வது மாதமே பூ பூக்க ஆரம்பித்து காய் வருது. பூத்த எல்லா பூக்களுமே எனக்கு காய் ஆகலை. நிறைய ஒரு 20 பூக்கிட்ட பூத்து கடைசியில் எனக்கு 2 காய் தான் ஃபஸ்ட்டு காய்ச்ச காய் எனக்கு நான் விதைக்கி விட்டு எடுத்துட்டேன். அந்த மழையில் கொஞ்சம் இதுவானதால் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது செகண்ட் டைம் காய். இது இன்னொரு புடலங்காய். ஃபஸ்ட் டைம் காமிச்சது அது ஹைப்ரிட் புடலங்காய். இப்போ இது நாட்டு வெரைட்டி. இது பழைய காலத்தில் இந்த புடலங்காய் தான் நீட்டு புடலங்காய், பாம்பு மாதிரி இருக்கும். அந்த புடலங்காய் அந்த டைப் தான். ஆனால் எனக்கு ஒரு முழம் அளவுக்கு தான் இது வளர்ந்துருக்கு. இது 2வது வெரைட்டி. இதுவும் ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு வந்திருக்கு. இது போட்ட விதையில் ஒன்று தான் வந்தது எனக்கு. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப செடிகள் அதிகமாக வராமலையும் பரவாயில்ல. எனக்கு இது 2-3 செடிகள் அதுலேயும் காய்கள் வந்திருக்கு. வெண்டைக்காய் எனக்கு எப்போவுமே காய்ச்சிட்டே இருக்குங்க. எனக்கு லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாகவே எனக்கு வெண்டைக்காய் வந்துக்கிட்டே இருக்குது. 2 செடி தான் இருக்குது. 2 செடியிலையுமே எப்படியாவது ஒரு 3-4 காய் வந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு சாம்பாருக்கு அது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் வெளியில் கடைகளில் வாங்குகிற காயை விட நம்ம வீட்டில் வளர்க்குற காயில் 2 காய் எடுத்து நம்ம சமைச்சு நம்ம காரக்குழம்போ இல்லைன்னா சாம்பாரோ செய்யும்போது அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் வதங்கிடும், சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குங்க. நீங்களும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விதை போட்டுவிட்டு அது வளர்ந்து ஒரு 2 மாதத்துலேயே நம்மளுக்கு காய்கள் கொடுக்கும்போது அதுலேருந்து ஒரு 2 காய் வந்தாலும் அது நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம அதிகமாக வளர்க்கணுன்ற மாதிரி வந்துடும். இப்போ பார்க்குறது நான் விதைக்காக விட்டுருக்கேன் அந்த வெண்டைக்காவை. எப்படியாவது எனக்கு வாரத்துக்கு ஒரு காய், ஒரு 4-5 காய் வந்துடும். அதை எடுத்து சமைச்சிட்ருப்பேன். நம்ம வீட்டில் வளர்ந்த காய், ஒரு காய் 2 காய் இருந்தால் கூட அதை சமைச்சா அது வேறு விதம் தான். இப்போ பார்க்குறது வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையும் நான் ஒரு 4 மாதம், ஒரு 5 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காக நான் ப்ரொஃபஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது தான். அது சும்மாவே நான் வச்சு பார்த்தேன். ஒரு 7-8 தொட்டியில் வச்ச ஒரு விதை தான். ஆனால் நல்லாவே வந்துருச்சுங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எனக்குன்னு இது செடி காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து காய் வரும்னு நினச்சேன். நான் நார்மலாக ஒரு 2 நாள் முன்னாடி தண்ணி விட போகும்போது அது மேலே அந்த வேர்க்கடலாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் தெரியுது, நல்லா அந்த இதில் நல்லா மெச்சூர் ஆகிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சு இப்போ நான் எடுத்து பார்த்தேன். எனக்கு ஓகே, பரவாயில்ல, எனக்கு எனக்கு ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்தேன். ஒரு விதைகள் வச்சு பார்த்தேன். நம்ம சமைக்கிறதுக்காக வாங்கினது தான் இது, வளர்க்குறதுக்காக வாங்கலை. அதுலேயே நல்லா வந்துருச்சு. நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற அந்த வேர்க்கடையிலே இப்போ வச்சு பார்க்கும்போது இதிலே இவ்வளோ வருதுன்னா, அப்போ விவசாயிகள்லாம் விதைக்காகவே வாங்குவாங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கி நடும்போது இன்னும் நிறைய வேரில் நிறைய காய்கள் வரும். எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட் டைமே எனக்கு வந்தது. ட்ரையல் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்திருக்கு. ஒரு 7-8 தொட்டியில் வச்சதில் நல்லாவே வந்திருக்குங்க. இதில் கம்போஸ்ட் தான் இது. இந்த கம்போஸ்ட் பின்னில் இந்த இப்போ பார்க்குறது செகண்ட் பின்னு. அது கம்போஸ்ட்டில் தான் வளர்ந்தது. ஓகே, பரவாயில்ல. இதுலேயும் ஒரு 4-5 வேர்க்கடலை வந்ததுங்க. வச்ச வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் லாஸ் ஆகாமல் வச்சதுக்கு ஏதோ வேர்க்கடலைன்னு ஒன்று வந்தது. எல்லாமே ஒரு மெச்சூர்டான ஒரு சீட்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. இதேமாரி நம்ம சும்மாவே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் எப்படி நம்ம மிஸ்டேக் பண்ணோம், என்ன மிஸ்டேக் பண்ணோம், எதை கரெக்டாக பண்ணோம், அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நல்லாவே நம்ம அதுலேருந்து ஈல்டு எடுக்கலாங்க. இதை பாருங்க, இது ஒரு 4-5 செடியிலேருந்து நான் எடுத்தது தான். நல்லாவே வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் முத்துக்கள் நல்லா ஒரு நல்லா திரட்சியாகவும் இருந்தது, நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்தது. என்னுடைய தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காய்கறிகளை நான் ஹார்வெஸ்ட் பண்ண ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருந்தது. இன்னும் நிறையா செடிகள் இந்த காய்கறி செடிகளை வளர்க்கணும்னு ஒரு இது தக்காளி தான். இது ஏற்கனவே 2-3 செடி 2 காய் அது அணில் கடிச்சதால் அது வேஸ்ட்டாக எடுத்து போட்டு இப்போ 3வது இந்த பழத்தையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பழுத்ததால் எதையும் இப்போயே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதில் ஒரு 4-5 காய் தான் வந்திருக்கு. இன்னும் நிறைய வைக்கணும். சிலத்துலாம் என்ன ப்ராப்ளம் தெரியல, அப்படியே கருகி போச்சு செடிகள்லாம். அது கொஞ்சம் கால்சியம் டெஃபிஷியன்சி எது இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டேன். ஒரு செடி தான் இருந்தது. இது புதினாவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். புதினாவும் என்னுடைய டெரஸ் கார்டனில் இப்போ நிறையவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே புதினா வீடியோவும் போட்டிருக்கேன். நிறையாவே எனக்கு இருந்தது. அப்பப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறது. இப்போ எனக்கு வெண்டைக்காய் கொஞ்சம், தக்காளி ஒன்று கிடச்சிருக்கு, அவரைக்காவும் செடியாக வராது. இது புடலங்காய் 2 வெரைட்டி புடலங்காய், கொஞ்சம் புதினாவும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பரவாயில்லைங்க, எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ட்ரையல் தானே. இனிமேல் நம்ம அதிகமாக வச்சு நம்ம நல்லாவே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பூக்களில் எப்படி நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி காய்கறிகளும் பண்ணலாம். இப்போ பார்த்துருக்க இந்த வேர்க்கடலை எல்லாமே நல்லாவே ஒரு முத்தின வேர்க்கடலையாக தான் இருக்குது.
ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து பீர்க்கங்காய். இந்த காயும் வந்து இது வளர்த்தது வந்து ஒரு கம்போஸ்ட் பின்னில் தான் வளர்த்தேன். நல்லாவே ஒரு ஃபஸ்ட் டைம் காய் நல்லாவே வந்திருக்கு. இதேமாதிரி நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காய் நம்ம வளர்த்து இப்போ இந்த பீர்க்கங்காய் கூட நான் சமைச்சே பார்த்துட்டேன். ஒரு சட்னி ஒரு துவையல் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. நம்ம வீட்டில் வளர்ந்த ஒரு சின்ன காயாக இருந்தாலும் அது நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இன்னும் நம்ம அதிகமாக வளர்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூச்செடிகளாக இவ்வளோ நாள் நான் வந்து வளர்த்துருந்தது. இப்போ வந்து நான் காய்கறி செடிகள் வளர்க்கும்போது இன்னும் அதை விட நல்ல ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வேர்க்கடலை வளர்கிறதுக்கான டைம் வந்து ஒரு 5லேருந்து 6 மாதம் இருக்குங்க. இப்போ வந்து வேர்க்கடலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த செடிகளை வந்து நம்ம கட் பண்ணி தூக்கி போடாமல் கம்போஸ்ட்டில் கூட நான் போடலை. இந்த செடிகளை வந்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணிட்டேன். உடனே கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு செடிகளுக்கு டைரெக்டாகவே பூக்கிற செடிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். ஏன்னா இதில் வந்து வேர்க்கடலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதோ அத்தனை சத்துக்கள் இந்த செடியிலையும் இருக்குது. இது செடியோடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சத்துக்கள் வந்து பொட்டாசியம், கால்சியம்ஸு, மெக்னீஷியம், அயன் எல்லாமே இருக்குது. அந்த வேர்க்கடலைக்கு சத்துக்கள் எல்லாமே செடியில் இருக்க நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நான் லாஸ்ட் டைம் போட்டிருக்கேன் வீடியோவாக. அது வந்து வேர்க்கடலை புண்ணாக்கு கரைசல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே கரைசல் தான் இப்போ அந்த கரைசலில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதே தான் இந்த செடிகளுக்கு இருக்குது. இது வந்து நான் டைரெக்டாகவே எல்லா செடிகளுக்கும் நான் கொடுத்துட்டேன். இந்த செடிகளுக்கு மூடாக்காவும் எடுத்துக்கும். அதே டைம் வந்து இது கம்போஸ்ட்டாக மாறி இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து செடிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அது மாதிரி தான் இந்த செடிகள் மூலமாக நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த செடிகள் மூலமாக கிடைக்கிற உரங்களையே திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே செடிகளுக்கு உரமாக கொடுக்குறது ரொம்பவே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாடி தோட்டம் அமைச்சு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.